வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ராங்க. வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம 3 பொருள் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கோகனட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட் ரெசிப்பியில் சர்க்கரை இல்லாமல் நம்ம வெல்லம் போட்டு செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போங்க. நல்லா சாஃப்டான இந்த பர்ஃபி வந்து நம்ம 1 வீக் வீட்டில் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் எல்லாம் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடலாம். நெய் நல்லா உருகுனதும் இப்போ 1 கப் அளவு ரவை போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்ட ஸ்மெல் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துப்போம். நல்லா 3 நிமிஷம் வரைக்கும் ஆச்சுங்க. இந்த போல் வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். நல்லா மணம் வந்துடுச்சுங்க. எடுத்துட்டேன். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவு துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்ட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். நல்லா பொலன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதே நம்ம இறக்கி வச்சுருவோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துப்போம். அது போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டேங்க. கடைசியாக நம்ம பர்ஃபி பண்ணிவிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரேவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. இல்லைனா ஒரு பிளேட் இருந்தால் கூட நெய் தடவி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு இந்த வெல்லம் கொதித்த வெல்லம் போட்டு வடிகட்டிக்கலாம். கூடவே வறுப்பட்ட இந்த ரவை தேங்காய் இது எல்லாமே சேர்த்து போட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. குயிக்காகவும் முடிஞ்சிருங்க. நல்லா இந்த போல் கலந்து விட்டுட்டே இருப்போம். கிளறிட்டே இருக்கலாங்க. இந்த தேங்காய் ரவை இந்த வெல்லத்தோடு சேர்ந்து வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் ஒன்று போல் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம். பிளேட் இல்லை ட்ரேயில் இது கொட்டிடுவோங்க. இந்த போல் அழுத்தி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அழுத்தி பர்ஃபியாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இதில் ரொம்ப நெய் கூட நான் சேர்க்கலைங்க. ஆரம்பத்துலேயே நம்ம வறுத்தோம்ல இந்த ரவையும் தேங்காயும் அதுக்கு சேர்த்த நெய் தான். நடுவில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தோம். இதில் மொத்தமே வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய் தான் தேவைப்பட்டது. இது கொஞ்சம் ஆறுனதும் பர்ஃபி நம்ம கட் பண்ணிவிடுவோம். விருப்பமான சைஸ்க்கு நம்ம இந்த போல் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேலேருந்து எடுத்துருவோங்க. டேஸ்டான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நல்லா பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப அருமையான தேங்காய் ரவை பர்ஃபி நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியாகவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த பர்ஃபி பண்ணும்போது நம்ம 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணால் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக வருங்க. தேங்காய் வந்து நம்ம வறுப்படும் போது கருகாமல் வறுத்துக்கணும். அதே சமயம் ரவையும் வந்து ஒரு கருகாமல் வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2த்தையும் வறுத்துட்டு இந்த போல் பர்ஃபி பண்ணால் சூப்பராக அருமையாக வருங்க. நீங்களும் இந்த சாஃப்டான கோகனட் ரவா பர்ஃபி இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.